ஜெடி முடிவா என்னதான்ப்பா சொன்னான்? அந்த செந்திலை விட்டு வர முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமா ஜெனி சொல்லிட்டா மிர்சி. அந்த இடத்துல 4 அரை அரைஞ்சு அவளை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்கலாம்லப்பா. கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர உன் தங்கச்சி எல்கேஜி குழந்தை இல்லை. உங்கள் அப்பா 4 காசு பணமும் சேர்த்து வைக்கலாம்மா. வாட்ச்மேன் உத்தியோகம் பார்க்குறம்மா. பந்தக்கால் நட்டு பந்தங்களையெல்லாம் கூப்பிட்டு 10 பேர் அறிய கல்யாணம் பண்ணி வைக்க துப்பு இல்லாத அப்பன்னு என்னை சரியாக புரிஞ்சு வச்சிருக்காமா உன் தங்கச்சி. ஐயோ அழுவாதீங்கப்பா, உங்களுக்கு நான் இருக்கேன்ப்பா. ஓடி போனவளை நினச்சி கவலைப்படுறதா இல்லை ஒன்றை நினச்சி கவலைப்படுறதா சொல்லு. 2 பொம்பளை பிள்ளைங்களா போச்சேன்னு துணிச்சலை கொடுத்து வளர்த்தம்மா. ஆனால் அவள் துணிச்சலா போயிட்டாம்மா, துணிச்சலா போயிட்டா. அப்பா உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. மேரியக்கா 2 பிளவுஸ் கொடுத்துருக்காங்கப்பா, அதை தச்சுட்டு வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. இந்த தையல் மிஷின்லேயே உன் காலம் ஓடி போயிடுமோன்னு பயமா இருக்குமா அப்பாவுக்கு. கவலைப்படாதீங்கப்பா, ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டாருப்பா. கலங்கி நிற்கிற நம்மளை கரம் பிடிச்சு வழி நடத்துவாருப்பா. நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து அசந்து படுக்க போகிற நேரத்தில் நான் வந்துட்டேன் ஸ்டீஃபன். ஊரே தூங்குறப்ப முழிச்சிருக்கிறதும் ஊர் முழிச்சிருக்கிறப்ப தூங்குறதும் தானே எங்கள் நைட் டியூட்டிக்காரங்க வேலை ஜேம்ஸ். சரி ஸ்டீஃபன், நான் வந்த விஷயத்த சொல்கிறேன். ஃபாதர் வின்சென்ட்டு உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். என்ன விஷயம் ஜேம்ஸ்? ஃபாதர் வின்சென்ட்டுக்கு வேண்டப்பட்ட குடும்பம். பையன் வெல்டிங் பட்டறை வச்சுருக்கிறான். ஒய்ஃபை ஒரு விபத்தில் இழந்துட்டு கையில் குழந்தையோட சிரமப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம வீட்டு மெர்சியை பேசி முடிக்கலான்னு ஃபாதரு கொஞ்சம் விருப்பப்படுறாரு. ஆனால் உங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியம், அதை கேட்டுட்டு வர சொன்னார். நடுகடலில் தத்தளிக்கிறவன் என்ன பெருசாக கருத்து சொல்லிட போகிறேன் ஜேம்ஸ். செங்கடல் சூழ்ந்து வந்தப்போ சிலுவையோட நிழலால் அக்கறைக்கு போன மாதிரி ஃபாதர் வின்சென்ட்டால் என் பொண்ணு மெர்சிக்கு ஒரு எதிர்காலம் அமைய போகுதுன்னா எப்படி ஜேம்ஸ் வேண்டான்னு சொல்லுவேன். அப்போது சரி ஸ்டீஃபன், நீங்கள் சம்மதம் சொன்னதா ஃபாதர் வின்சென்ட்கிட்ட சொல்லிட்டுமா? சம்மதம்னு சொல்லுங்கள் ஜேம்ஸ். சண்டே ப்ரேயர் முடிஞ்சதும் ஃபாதர் வின்சென்ட்டை வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்கள். அப்புறம் எனக்காக மெனக்கெட்டு என் வீடு தேடி வந்து என் மனசை குளிர அளவுக்கு நல்ல செய்தியை சொன்னீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஜேம்ஸ். நன்றி எனக்கு சொல்லாதீங்க ஸ்டீஃபன், அந்த ஆண்டவருக்கு சொல்லுங்கள்.